ஓம் சாந்தி. 25/10/2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, சங்கம யுகத்தில்தான் நீங்கள் ஆத்ம அபிமானியாக ஆவதற்கு முயற்சி செய்ய வேண்டியிருக்கிறது. சத்தியுகத்திலோ அல்லது கலியுகத்திலோ இந்த முயற்சி நடப்பதில்லை. கேள்வி: ஸ்ரீ கிருஷ்ணருடைய பெயர் அவருடைய தாய் தந்தையரை விட அதிகம் புகழ் பெற்றதாக இருக்கிறது. ஏன்? பதில்: ஏனென்றால் ஸ்ரீகிருஷ்ணருக்கு முன் யாருடைய பிறப்பானாலும் அது யோக பலத்தின் மூலம் நடப்பதில்லை. கிருஷ்ணருடைய தாய் தந்தையர் ஒன்றும் யோக பலத்தின் மூலம் பிறவி எடுக்கவில்லை. இரண்டாவது, முழுமையான கர்மாத்தீத் நிலை அடைபவர்கள் ராதே கிருஷ்ணர் மட்டுமே. அவர்கள்தான் சத்கதியை அடைகிறார்கள். எப்போது அனைத்து பாவ ஆத்மாக்களின் இவ்வுலக வாழ்வு முடிந்து விடுகின்றனவோ அப்போதுதான் தூய்மையான புதிய உலகத்தில் ஸ்ரீ கிருஷ்ணருடைய பிறவி நடக்கிறது. அதைதான் வைகுண்டம் என்று சொல்லப்படுகிறது. மூன்றாவது, சங்கம யுகத்தில் ஸ்ரீ கிருஷ்ணருடைய ஆத்மா அனைவரிலும் அதிக முயற்சி செய்துள்ளது. ஆகையினால் அவருடைய பெயர் புகழ் பெற்றுள்ளது. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை வந்து புரிய வைக்கின்றார். 5000 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு முறை மட்டுமே வந்து குழந்தைகளுக்கு படிப்பிக்கின்றார். வந்து தூய்மையற்ற எங்களை தூய்மையாக்குங்கள் என்று அழைக்கிறார்கள். எனவே இது தூய்மையற்ற உலகம் என்பது நிரூபணமாகிறது. புதிய உலகம் தூய்மையான உலகமாக இருந்தது. புதிய கட்டிடம் அழகாக இருக்கிறது. பழையது உடைந்து விடுகிறது, மழையில் விழுந்து விடுகிறது. இப்போது பாபா புதிய உலகத்தை உருவாக்க வந்திருக்கின்றார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். இப்போது படிப்பித்துக் கொண்டிருக்கின்றார். மீண்டும் 5000 ஆண்டுகளுக்கு பிறகு கற்பிப்பார். இப்படி ஒருபோதும் எந்த சாதுவோ சந்நியாசி போன்றவர்களோ தங்களுடைய சீடர்களுக்கு கற்பிக்க மாட்டார்கள். அவர்களுக்கு இது தெரியவே தெரியாது. விளையாட்டை பற்றியும் தெரியாது. ஏனென்றால் துறவற மார்க்கத்தை சேர்ந்தவர்களாக இருக்கின்றார்கள். பாபாவை தவிர யாருமே சிருஷ்டியின் முதல் இடை கடையின் ரகசியத்தை புரிய வைக்க முடியாது. ஆத்ம அபிமானியாக ஆவதில்தான் குழந்தைகளுக்கு உழைப்பு தேவைப்படுகிறது. ஏனென்றால் அரை கல்பமாக நீங்கள் ஒருபோதும் ஆத்ம அபிமானியாக ஆகவில்லை. இப்போது பாபா கூறுகின்றார், தங்களை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள். ஆத்மாதான் பரமாத்மா என்பது கிடையாது. அப்படி இல்லை. தங்களை ஆத்மா என்று புரிந்து பரம்பிதா பரமாத்மா சிவனை நினைவு செய்ய வேண்டும். நினைவு யாத்திரை முக்கியமானதாகும். அதன் மூலம்தான் நீங்கள் தூய்மையற்ற நிலையில் இருந்து தூய்மையாக ஆகின்றீர்கள். இதில் ஸ்தூலமான விஷயம் எதுவும் இல்லை. மூக்கு, காது போன்ற எதையும் மூடிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. முக்கியமான விஷயம் தன்னை ஆத்மா என்று புரிந்து பாபாவை நினைவு செய்ய வேண்டும். நீங்கள் அரை கல்பமாக தேக அபிமானத்தில் இருந்ததால் மறந்துவிட்டீர்கள். முதலில் தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டால்தான் பாபாவை நினைவு செய்ய முடியும். பக்தி மார்க்கத்தில் கூட பாபா பாபா என்று சொல்லி வருகிறார்கள். சத்யுகத்தில் ஒரு லௌகீக தந்தைதான் இருப்பார் என்பதை குழந்தைகள் தெரிந்துள்ளார்கள். அங்கே பரலோகிக தந்தையை நினைவு செய்வதில்லை. ஏனென்றால் சுகம் இருக்கிறது. பக்தி மார்க்கத்தில் 2 தந்தையாகி விடுகின்றார்கள், லௌகீகம் மற்றும் பரலோகிகம். துக்கத்தில் அனைவரும் பரலோகிக தந்தையை நினைவு செய்கின்றார்கள். சத்யுகத்தில் பக்தி நடப்பதில்லை. அங்கே ஞானத்தின் பலனே இருக்கிறது. ஞானம் இருக்கிறது என்பது கிடையாது. இந்த சமயத்தினுடைய ஞானத்தின் பலன் அங்கே கிடைக்கிறது.
பாபா ஒரு முறைதான் வருகின்றார். அரை கல்பம் எல்லையற்ற தந்தையின் சுகத்தின் ஆஸ்தி இருக்கிறது. பிறகு லௌகீக தந்தையிடமிருந்து அரை கல்பம் ஆஸ்தி கிடைக்கிறது. இதை மனிதர்கள் புரிந்து கொள்ள முடியாது. இது புதிய விஷயமாகும். 5000 ஆண்டுகளில் சங்கம் யுகத்தில் ஒரு முறைதான் பாபா வருகின்றார். எப்போது கலியுகத்தின் கடைசி சத்யுக ஆரம்பத்தின் சங்கமம் நடக்கிறதோ அப்போதுதான் பாபா புதிய உலகத்தை மீண்டும் ஸ்தாபனை செய்ய வருகின்றார். புதிய உலகத்தில் இந்த லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் இருந்தது. பிறகு திரேதா யுகத்தில் ராம ராஜ்யம் இருந்தது. மற்றபடி தேவதைகளுடைய இவ்வளவு சித்திரங்கள் உருவாக்கப்பட்டுள்ளதே, அவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தின் பொருட்களாகும். இவை அனைத்தையுமே மறந்துவிடுங்கள் என்று பாபா கூறுகின்றார். இப்போது தங்களுடைய வீட்டையும் புதிய உலகத்தையும் நினைவு செய்யுங்கள். ஞான மார்க்கம் தன்னை அறிந்து கொள்ளும் மார்க்கமாகும். இதன் மூலம் நீங்கள் 21 பிறவிகள் புத்திசாலிகளாக ஆகிவிடுகிறீர்கள். எந்த துக்கமும் இருப்பதில்லை. எங்களுக்கு அமைதி வேண்டும் என்று யாரும் சத்யுகத்தில் கேட்க மாட்டார்கள். யாசிப்பதை விட இறப்பதே மேல் என்று சொல்லப்படுகிறது அல்லவா? தேவதைகளுக்கு பகவானிடமிருந்து எந்த பொருளும் கேட்பதற்கான அவசியமே இல்லாத அளவிற்கு பாபா உங்களை செல்வந்தர்களாக ஆக்கிவிடுகின்றார். இங்கே ஆசிர்வாதத்தை கேட்கின்றார்கள் அல்லவா? போப் போன்றவர்கள் வருகிறார்கள் என்றால் எவ்வளவு பேர் ஆசிர்வாதம் பெறுவதற்கு செல்கின்றார்கள்? போப் எவ்வளவு பேருக்கு திருமணம் செய்து வைக்கின்றார்? பாபா இந்த வேலையை செய்வதில்லை. பக்தி மார்க்கத்தில் எது கடந்து விட்டதோ அது இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. அது மீண்டும் நடக்கும். நாளுக்கு நாள் பாரதம் எவ்வளவு தாழ்ந்து கொண்டே செல்கிறது. இப்போது நீங்கள் சங்கமயுகத்தில் இருக்கிறீர்கள். மற்றவர்கள் அனைவரும் கலியுக மனிதர்களாக இருக்கின்றார்கள். இங்கே வராதவரை இப்போது சங்கமயுகமா அல்லது கலியுகமா என்பதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியாது. ஒரே வீட்டில் குழந்தை புரிந்து கொள்கிறது, நான் சங்கமயுகத்தில் இருக்கின்றேன் என்று. ஆனால் அவருடைய தந்தை தான் கலியுகத்தில் இருக்கின்றேன் என்று புரிந்து கொள்வதால் எவ்வளவு கஷ்டம் ஏற்படுகிறது. உணவு பழக்கம் போன்றவற்றிலும் தொந்தரவு உண்டாகிறது. நீங்கள் தூய்மையான உணவை உண்ணக்கூடிய சங்கம யுகத்தை சேர்ந்தவர்கள். தேவதைகள் வெங்காயம் போன்றவர்களை சாப்பிடுவார்களா என்ன? இந்த தேவதைகளை நிர்விகாரிகள் என்று சொல்லப்படுகிறது. பக்தி மார்க்கத்தில் அனைவரும் தமோ பிரதானமாகி விட்டார்கள். சத்தோ பிரதானமாக ஆகுங்கள் என்று இப்போது பாபா கூறுகின்றார். ஆத்மா முதலில் சத்தோ பிரதானமாக இருந்தது, பிறகு தமோ பிரதானமாக ஆகியது என்று புரிந்து கொள்பவர்கள் யாருமே இல்லை. ஏனென்றால் அவர்கள் ஆத்மாவில் எதுவும் ஒட்டாது என்று புரிந்துள்ளார்கள். ஆத்மாதான் பரமாத்மாவாகிறது என்றெல்லாம் சொல்லிவிடுகின்றார்கள். நான் தான் ஞான கடலாக இருக்கின்றேன். யார் இந்த தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்தவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் அனைவரும் மீண்டும் வந்து தங்களுடைய ஆஸ்தியை எடுப்பார்கள் என்று பாபா கூறுகின்றார். இப்போது நாற்று நடப்பட்டு கொண்டிருக்கிறது. இவர்கள் அந்த அளவிற்கு உயர்ந்த பதவியை அடைவதற்கு தகுதியானவர்களாக இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். வீட்டுக்கு சென்று திருமணம் போன்றவற்றை செய்து தூய்மையற்றவர்களாக ஆகிக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே உயர்ந்த பதவியை அடைய முடியாது என்று புரிய வைக்கப்படுகிறது. ராஜ்யமானது ஸ்தாபனை ஆகிக் கொண்டிருக்கிறது. நான் உங்களை ராஜாக்கெல்லாம் ராஜாவாக ஆக்குகின்றேன் என்றால் கண்டிப்பாக பிரஜைகளை உருவாக்க வேண்டும் என்று பாபா கூறுகின்றார். இல்லையென்றால் ராஜ்யத்தை எப்படி அடைவீர்கள்? இது கீதையின் வார்த்தைகள் அல்லவா? இதைத்தான் கீதையின் யுகம் என்று சொல்லப்படுகிறது.
நீங்கள் ராஜயோகம் கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தின் அடித்தளம் இடப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை தெரிந்துள்ளீர்கள். சூரிய வம்ச சந்திர வம்ச 2 ராஜ்யங்களும் ஸ்தாபனை ஆகிக் கொண்டிருக்கிறது. பிராமண குலம் ஸ்தாபனை ஆகிவிட்டது. பிராமணர்கள்தான் பிறகு சூரிய வம்ச சந்திர வம்சத்தினர்களாக ஆகின்றார்கள். யார் நல்ல விதத்தில் முயற்சியாளர்களோ அவர்கள் சூரிய வம்சத்தினர்களாக ஆவார்கள். மற்ற தர்மத்தவர்கள் யார் வருகின்றார்களோ அவர்கள் வருவதே தங்களுடைய தர்மத்தை ஸ்தாபனை செய்வதற்கே ஆகும். பின்னால் அந்த தர்மத்தின் ஆத்மாக்கள் வந்து கொண்டிருக்கின்றன. தர்மத்தின் வளர்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. யாராவது கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய விதை கிறிஸ்து ஆவார். உங்களுடைய விதை யார்? பாபா. ஏனென்றால் பாபாதான் வந்து பிரம்மாவின் மூலம் ஸ்வர்க்கத்தை ஸ்தாபனை செய்கின்றார். பிரம்மாவைதான் பிரஜாபிதா என்று சொல்லப்படுகிறது. படைப்பவர் என்று சொல்ல முடியாது. இவரின் மூலம் குழந்தைகள் தத்தெடுக்கப்படுகின்றார்கள். பிரம்மாவையும் கூட பாபாதான் படைக்கின்றார் அல்லவா? பாபா வந்து பிரவேசித்து இவரை படைக்கின்றார். நீ என்னுடைய குழந்தை என்று சிவ் பாபா கூறுகின்றார். நீங்கள் என்னுடைய பௌதீக குழந்தைகள் என்று நம்மை பிரம்மாவும் கூறுகின்றார். இப்போது நீங்கள் கருப்பாக தூய்மையற்றவர்களாக ஆகிவிட்டுள்ளீர்கள். இப்போது பிராமணர்களாக ஆகியுள்ளீர்கள். இந்த சங்கம யுகத்தில்தான் நீங்கள் புருஷோத்தம தேவி தேவதைகளாக ஆகுவதற்கு முயற்சி செய்கிறீர்கள். தேவதைகளுக்கோ சூத்ரர்களுக்கோ எந்த முயற்சியும் செய்ய வேண்டியதில்லை. பிராமணர்களாகிய நீங்கள்தான் தேவதைகளாக ஆகுவதற்கு முயற்சி செய்ய வேண்டி இருக்கிறது. பாபா சங்கமத்தில் தான் வருகின்றார். இது மிகவும் சிறிய யுகமாகும். ஆகையினால் இதனை லீப் யுகம் என்று சொல்லப்படுகிறது. இதை யாரும் தெரிந்திருக்கவில்லை. பாபாவும் கூட முயற்சி செய்ய வேண்டியுள்ளது. உடனே புதிய உலகம் உருவாகி விடுகிறது என்பது கிடையாது. நீங்கள் தேவதைகளாக ஆவதற்கு கால அவகாசம் தேவைப்படுகிறது. யார் நல்ல கர்மம் செய்கின்றார்களோ அவர்கள் நல்ல குலத்தில் பிறவி எடுக்கின்றார்கள். இப்போது நீங்கள் வரிசை கிரமமாக முயற்சியின்படி தூய்மையாக ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். ஆத்மாதான் தூய்மையாகின்றது. இப்போது உங்களுடைய ஆத்மா நல்ல கர்மத்தை கற்றுக் கொண்டிருக்கிறது. ஆத்மாதான் நல்ல மற்றும் கெட்ட சம்ஸ்காரத்தை எடுத்து செல்கிறது. இப்போது நீங்கள் மலர்களாக ஆகி நல்ல வீட்டில் பிறவி எடுத்துக்கொண்டே இருப்பீர்கள். இங்கே யாராவது நல்ல முயற்சி செய்கிறார்கள் என்றால் கண்டிப்பாக நல்ல குலத்தில் பிறவி எடுப்பார்கள். வரிசை கிரமாணம் என்பது இருக்கிறதல்லவா? எப்படி எப்படி கர்மம் செய்கின்றார்களோ அப்படி பிறவி எடுக்கிறார்கள். எப்போது தீய கர்மம் செய்யக்கூடியவர்கள் முற்றிலும் முடிந்து விடுகிறார்களோ அதற்கு பிறகு ஸ்வர்க்கம் ஸ்தாபனை ஆகிவிடுகிறது. தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் இருப்பார்கள். எதுவெல்லாம் தமோ பிரதானமாக இருக்கிறதோ அவை அழிந்து விடுகிறது. பிறகு புதிய தேவதைகள் வருவது ஆரம்பமாகிறது. எப்போது கீழானவைகள் அனைத்தும் அழிந்து விடுகிறதோ அப்போது கிருஷ்ணருடைய பிறப்பு நடக்கிறது. அதுவரை மாற்றம் நடந்து கொண்டே இருக்கிறது. தூய்மையற்றவர்கள் யாரும் எப்போது இருக்க மாட்டார்களோ அப்போது கிருஷ்ணர் வருவார். அதுவரை நீங்கள் வந்து சென்று கொண்டிருப்பீர்கள். கிருஷ்ணரை வரவேற்கக்கூடிய தாய் தந்தையர் கூட முன்பே வேண்டுமல்லவா? பிறகு அனைவரும் நல்ல நல்லவர்களாக இருப்பார்கள். மற்றவர்கள் அனைவரும் சென்று விடுவார்கள். அப்போதுதான் அதனை ஸ்வர்க்கம் என்று சொல்லப்படும். நீங்கள் கிருஷ்ணரை வரவேற்பவர்களாக இருப்பீர்கள். உங்களுடைய பிறவி தூய்மையற்றதாக இருக்கலாம். ஏனென்றால் ராவண ராஜ்யம் அல்லவா?
சுத்தமான பிறவியாக இருக்க முடியாது. முதலில் தூய்மையான பிறவி கிருஷ்ணருடையதே ஆகும். அதற்கு பிறகு புதிய உலகம் வைகுண்டம் என்று சொல்லப்படுகிறது. கிருஷ்ணர் முற்றிலும் தூய்மையான புதிய உலகத்தில் வருவார். ராவண சம்பிரதாயம் முற்றிலும் அழிந்துவிடும். கிருஷ்ணருடைய பெயர் அவருடைய தாய் தந்தையரை விட புகழ் பெற்றதாக இருக்கிறது. கிருஷ்ணருடைய தாய் தந்தையருடைய பெயர் அந்த அளவு புகழ் பெற்றது இல்லை. கிருஷ்ணருக்கு முன்னால் யாருடைய பிறப்பு நடக்கிறதோ அவர்களுடையது யோக பலத்தின் மூலம் நடந்தது என்று சொல்ல முடியாது. கிருஷ்ணருடைய தாய் தந்தை யோக பலத்தின் மூலம் பிறக்கிறார்கள் என்பது கிடையாது. ஒருவேளை அப்படி இருந்திருந்தால் அவர்களுடைய பெயரும் புகழ் பெற்றிருக்கும். எனவே அவருடைய தாய் தந்தை கிருஷ்ணர் எந்த அளவிற்கு முயற்சி செய்தாரோ அந்த அளவிற்கு செய்யவில்லை என்பது நிரூபணமாகிறது. இவை அனைத்து விஷயங்களும் இன்னும் போக போக நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். முழுமையாக கர்மாத்தீத் நிலையை அடைந்தவர்கள் ராதே கிருஷ்ணர் ஆவர். அவர்கள்தான் சத்கதியில் வருகிறார்கள். பாவாத்மாக்கள் அனைத்தும் முடிந்து விடுகிறது. அதன் பிறகுதான் உங்களுடைய பிறப்பு நடக்கிறது. பிறகு தூய்மையான உலகம் என்று சொல்லப்படுகிறது. ஆகையினால் கிருஷ்ணருடைய பெயர் புகழ் பெற்றுள்ளது. அவருடைய தாய் தந்தையருக்கு அந்த அளவிற்கு பெயர் இல்லை. இன்னும் போக போக உங்களுடைய நிறைய காட்சிகள் ஏற்படும். இன்னும் கால அவகாசம் இருக்கிறது. நாம் இப்படி ஆவதற்காக படித்துக் கொண்டிருக்கின்றோம் என்று நீங்கள் யாருக்கு வேண்டுமானாலும் புரிய வைக்கலாம். உலகத்தில் லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் ஸ்தாபனை ஆகிக் கொண்டிருக்கிறது. நமக்காக புதிய உலகம் வேண்டும். இப்போது உங்களை தெய்வீக சம்பிரதாயத்தினரை சேர்ந்தவர்கள் என்று சொல்ல முடியாது. நீங்கள் பிராமண சம்பிரதாயத்தினர்களாக ஆகியிருக்கிறீர்கள். தேவதைகளாக ஆகக்கூடியவர்கள் தெய்வீக சம்பிரதாயத்தினர்களாக ஆகிவிட்டீர்கள் என்றால் பிறகு உங்களுடைய ஆத்மா மற்றும் ஷரீரம் இரண்டும் தூய்மையாகிவிடும். இப்போது நீங்கள் சங்கம யுகத்தவர்கள், புருஷோத்தமர்களாக ஆகக்கூடியவர்கள் ஆவீர்கள். இவை அனைத்தும் முயற்சியின் விஷயங்களாகும். நினைவின் மூலம் விகர்மங்களை வென்றவர்களாக ஆக வேண்டும். நினைவு அடிக்கடி மறந்து விடுகிறது என்று நீங்களே கூறுகிறீர்கள். பாபா, அதாவது பிரம்மா பாபா பிக்னிக்கில் அமர்கின்றார் என்றாலும் கூட பாபாவிற்கு நினைவு இருக்கிறது. நாம் நினைவில் இல்லை என்றால் பாபா என்ன சொல்வார்? ஆகையினால் பாபா கூறுகின்றார், நீங்கள் நினைவில் இருந்து பிக்னிக் செய்யுங்கள். கர்மம் செய்து கொண்டிருக்கும் போதே பிரியதர்ஷனை நினைவு செய்தீர்கள் என்றால் விக்கர்மங்கள் விநாசமாகும். இதில்தான் உழைப்பு இருக்கிறது. நினைவின் மூலம் ஆத்மா தூய்மையாக ஆகும். அழிவற்ற ஞான செல்வம் கூட சேமிப்பாகும். பிறகு ஒருவேளை தூய்மையற்றவர்களாக ஆகிவிட்டால் ஞானம் முழுவதும் இல்லாமல் ஆகி அழிந்து விடுகிறது. தூய்மைதான் முக்கியமானது. பாபா நல்ல நல்ல விஷயங்களை தான் புரிய வைக்கின்றார். இந்த சிருஷ்டியின் முதல் இடை கடையின் ஞானம் வேறு யாரிடத்திலும் இல்லை. இருக்கின்ற மற்ற சத்சங்கங்கள் போன்ற அவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தினுடையது ஆகும். உண்மையில் குடும்ப மார்க்கத்தில் உள்ளவர்கள்தான் பக்தி செய்ய வேண்டும் என்று பாபா புரிய வைத்திருக்கின்றார். உங்களிடத்தில் எவ்வளவு சக்தி இருக்கிறது? வீட்டில் இருந்து கொண்டிருக்கும் போதே சுகம் கிடைத்து விடுகிறது. சர்வ சக்திவான் தந்தையிடமிருந்து நீங்கள் அவ்வளவு சக்தியை எடுக்கிறீர்கள். சந்நியாசிகளிடத்தில் முதலில் சக்தி இருந்தது. காட்டில் வசித்தார்கள். போது எவ்வளவு பெரிய பெரிய அடுக்குமாடி கட்டிடம் கட்டி அதில் இருக்கின்றார்கள். இப்போது அந்த சக்தி இல்லை. உங்களிடத்தில் கூட முதலில் சுகத்தின் சக்தி இருக்கிறது. பிறகு
மறைந்து விடுகிறது. அது போலவே ஆகும். அவர்களிடத்தில் கூட முதலில் அமைதியின் சக்தி இருந்தது. இப்போது அந்த சக்தி இருக்கவில்லை. எங்களுக்கு படைப்பவர் மற்றும் படைப்பை பற்றி தெரியாது என்று முன்னால் உண்மையை சொன்னார்கள். இப்போது தங்களை பகவான் சிவோகம் என்று சொல்லிக் கொண்டே அமர்ந்திருக்கின்றார்கள். பாபா புரிய வைக்கின்றார், இந்த சமயத்தில் முழு மரமும் தமோ பிரதானமாக இருக்கிறது. ஆகையினால் சாதுக்கள் போன்ற அனைவரும் கூட கடை தேற்றுவதற்கு நான் வருகின்றேன். இந்த உலகமே மாற வேண்டும். ஆத்மாக்கள் அனைத்தும் திரும்ப சென்றுவிடும். நம்முடைய ஆத்மாவில் அழிவற்ற நடிப்பு நிறைந்துள்ளது. அதை மீண்டும் நடிப்போம் என்பது ஒருவர் கூட தெரிந்திருக்கவில்லை. ஆத்மா எவ்வளவு சிறியதாக இருக்கிறது. இதில் அழிவற்ற நடிப்பு நிறைந்துள்ளது. அது ஒருபோதும் விநாசம் அடைவதில்லை. இதில் மிகவும் நல்ல தூய்மையான புத்தி வேண்டும். அது நினைவு யாத்திரையின் நன்றாக ஈடுபட்டால்தான் ஏற்படும். உழைக்காமல் பதவி கிடைக்குமா என்ன? ஆகையினால்தான் முன்னேறினால் வைகுண்டம், விழுந்தால் பாதாளம் என்று பாடப்பட்டுள்ளது. உயர்ந்ததிலும் உயர்ந்த 2 கிரீடம் உள்ள ராஜாவுக்கெல்லாம் ராஜா எங்கே? பிரஜை எங்கே? கற்பிக்க கூடியவர் ஒருவரே ஆவார். இதில் மிகவும் நல்ல புத்தி இருக்க வேண்டும். நினைவு யாத்திரைதான் முக்கியம் என்று பாபா அடிக்கடி புரிய வைக்கின்றான். நான் உங்களுக்கு படிப்பித்து உலகத்திற்கு எஜமானர்களாக ஆக்குகின்றேன். எனவே டீச்சர் குருவாகவும் இருப்பார். பாபா டீச்சருக்கெல்லாம் டீச்சர், தந்தைக்கெல்லாம் தந்தையாக இருக்கின்றார். நம்முடைய தந்தை மிகவும் அன்பானவர் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். அப்படிப்பட்ட தந்தையை அதிகம் நினைவு செய்ய வேண்டும். முழுமையாக படிக்கவும் வேண்டும். பாபாவை நினைவு செய்யவில்லை என்றால் பாவம் அழியாது. பாபா அனைத்து ஆத்மாக்களையும் தன்னோடு அழைத்து செல்வார். மீதமுள்ள ஷரீரங்கள் அனைத்தும் அழிந்துவிடும். ஆத்மாக்கள் அதனுடைய தர்மத்தின் பிரிவில் சென்று இருக்கும். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்தே. தாரணைக்கான முக்கியமான சாரம். முதலாவது, புத்தியை தூய்மையாக்குவதற்காக நினைவு யாத்திரையில் மூழ்கி இருக்க வேண்டும். கர்மம் செய்து கொண்டே கூட ஒரு பிரியதர்ஷனுடைய நினைவில் இருந்தால் விக்கர்மங்களை வென்றவர்களாக ஆக முடியும். இரண்டாவது, இந்த சிறிய யுகத்தில் மனிதனிலிருந்து தேவதையாக ஆவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். நல்ல கர்மங்களின்படி நல்ல சம்ஸ்காரங்களை தாரணை செய்து நல்ல குலத்திற்கு செல்ல வேண்டும். வரதானம். தன்னுடைய ஆன்மீக விலங்குகள் மூலம் வாயு மண்டலத்தை மாற்றுவதற்கான சேவை செய்யக்கூடிய சகஜ வெற்றி மூர்த்தி ஆகுக. தன்னுடைய ஆன்மீக விளக்குகள் மூலம் வாயு மண்டலத்தை மாற்றுவதற்கான சேவை செய்யக்கூடிய சகஜ வெற்றி மூர்த்தி ஆகுக. விளக்கம். எவ்வாறு சாக்கார உலகத்தில் எந்த நிறத்தின் விளக்கை ஒளிர செய்கின்றீர்களோ அதே சூழ்நிலை உருவாகி விடுகிறது. ஒருவேளை பச்சை விளக்கை ஒளிர செய்தால் நாலாபுறங்களிலும் அதே பிரகாசம் பரவுகிறது. சிவப்பு விளக்கை ஒளிர செய்தால் நினைவிற்கான வாயு மண்டலம் உருவாகி விடுகிறது. ஸ்தூல விளக்கால் வாயு மண்டலத்தை பரிவர்த்தனை செய்ய முடிகிறது. கலங்கரை விளக்காகிய நீங்கள் கூட தூய்மையின் ஒளி மற்றும் சுகத்தினுடைய ஒளி மூலம் வாயுமண்டலத்தை மாற்றக்கூடிய சேவை செய்தீர்கள் என்றால் வெற்றி மூர்த்தி ஆகிவிடுவீர்கள். ஸ்தூல விளக்கை
கண்கள் மூலம் பார்க்கிறீர்கள். ஆன்மீக ஒளியை அனுபவத்தின் மூலம் அறிந்து கொள்வார்கள். ஸ்லோகன்: வீணான விஷயங்களில் சமயம் மற்றும் சங்கல்பத்தை இழப்பது இது கூட தூய்மையற்ற தன்மை ஆகும். வீணான விஷயங்களில் சமயம் மற்றும் சங்கல்பத்தை இழப்பது இது கூட தூய்மையற்ற தன்மையாகும். அவ்யக்த சமிக்கை: தங்களுக்காகவும் மற்றும் அனைவருக்காகவும் மனதின் மூலம் யோகத்தின் சக்திகளை பயன்படுத்துங்கள். எந்த ஒரு பொக்கிஷத்தையும் குறைவாக செலவு செய்து அதிகமாக பிராப்தியை பெறுவது என்பது யோகத்தை பிரயோகம் செய்வதாகும். உழைப்பு குறைவு, வெற்றி அதிகம் என்ற இந்த விதியின் மூலம் பிரயோகம் செய்யுங்கள். சமயம் மற்றும் சங்கல்பம் சிரேஷ்டமான பொக்கிஷங்களாகும். சங்கல்பம் குறைந்ததிலும் குறைந்தனவாக செலவாக வேண்டும். ஆனால் பிராப்தி அதிகமாக கிடைக்க வேண்டும். சாதாரண மனிதர் 2-4 நிமிடங்கள் சங்கல்பம் செய்த பிறகு, யோசித்த பிறகு எந்த வெற்றி அல்லது பிராப்தியை அடைகின்றார்களோ அதை நீங்கள் 1-2 நொடிகளில் செய்ய முடிகிறது. இதையே குறைந்த செலவில் அதிக பலன் என்று சொல்லப்படுகின்றது. செலவு குறைவாக செய்யுங்கள், ஆனால் பிராப்தி 100 மடங்கு கிடைக்க வேண்டும். இதன் மூலம் சமயம் மற்றும் சங்கல்பம் சேமிப்பு ஆகும். அதை பிறருடைய சேவையில் ஈடுபடுத்த முடியும். தானம், புண்ணியம் செய்ய முடியும். இதுவே யோகத்தின் பிரயோகம் ஆகும். ஓம் சாந்தி.